வணக்கம் டீச்சர்ஸ், இது உங்கள் டிசிஏ காஞ்சிபுரம். நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு வீடியோ கிளிப்பில் உளவியல் பற்றி ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வாரியாக கூட சில நேரங்களில் பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நாம் இந்த யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நாம் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுவோம். ஸோ பெல் பட்டன் அழுத்தினா ஒவ்வொரு கிளிப்பும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வீட்டுக்கு வரும், நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நாம் பிஜிடிஆர்பி டெட் சம்மந்தமான உளவியல் பிரிவில் உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி நம்ம ஒரு சின்ன கிளிப்பில் அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் கம்பல்சரி ஒரு மார்க் வந்துடும். ஸோ இது வந்து பேப்பர் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பொதுவாக அது காமனானது தான். பிஜிடிஆர்பியில் டெட் பேப்பர் 1 and 2க்கும் இந்த டைமில் இது ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து 1856 1939 ஆண்டு வரை வாழ்ந்த உள மருத்துவர். சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து யூதர் வம்சத்தை சேர்ந்த ஒரு ஆசிரிய உள மருத்துவர். இவர் உள குணமுறையில் உள பகுப்பாய்வினை சைக்கோஅனாலிசிஸ் முறையில் ஒரு முறையாக கொண்டவர். மேலும் உளவியல் சிந்தனையில் ஒரு உண்மையான மறுமலர்ச்சி ரெசனான்ஸ் ஏற்படுத்தியவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து கனவு எப்படி ஏற்படுகிறது, மனது எப்படி செயல்படுகிறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் வந்து அதிகமாக தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கப்போ அவருடைய நண்பர்கள் கூட சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் எப்படின்னு இது பண்ணும்போது இவர் தான் மேம்பட்டு இருந்தார். அந்த சர்க்காட்டுன்ற ஒருவர் வந்து ஹிப்னாட்டிசம் மூலமா வந்து குணப்படுத்துவார் நிறைய விஷயங்களை. ஸோ ஹிப்னாட்டிசம் மூலமா மனிதர்களை குணப்படுத்துகிறார் அப்படின்னும் போது ஸோ அவர் வந்து பிரேவர் அப்படின்ற ஒரு நண்பர் கொடுத்துருப்பார். அந்த நண்பர் கூட சேர்ந்து தான் வந்து என்ன நடக்குது, மனம்னா எப்படி செயல்படுது, இந்த மைண்டோடைய பவர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஆர்வப்பட்டு ஆரம்பித்து செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அவர் ஆரம்பித்து செஞ்ச விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து உளவியல் பிரிவுக்கு ஒரு அடித்தளமாக இருக்குது. ஃபண்டமெண்டல் கோட்பாடு ஃபுல்லாகவே இவருடைய இது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இந்த கோட்பாடுகள் வந்து உளவியல் கோட்பாடுகள் வந்து மனோவியல் கோட்பாடுகள்னு சொல்லலாம். உணர்வின் 3 நிலைகள் அவர் சொல்கிறாரு. மனம் எந்த முறையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து மேல்நிலை மனம், கான்சியஸ் மைண்ட், நம்ம ஆஸ்யூஷுவலாக இருக்கிறது மேல்நிலை மனம். இடைநிலை மனம் ப்ரீகான்சியஸ் அப்படின்வாங்க. அல்ல மூன்றாவது வந்து அடிநிலை மனம் சப்கான்சியஸ் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இந்த 3 நிலைகளில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மேல்நிலை மனம் வந்து நாம் எதை பற்றியும் எந்த நேரத்திலும் சிந்திக்கிறோம் அல்லது எந்த நேரத்திலும் அனுபவிக்கிறோம், இதுதான் வந்து கான்சியஸ் மைண்டு. புலன் காட்சிகளை நம்ம பெர்பெச்சுவல்னு சொல்லலாம். புலன் காட்சிகளை நம்ம இந்த மாதிரி வகைப்படுத்தலாம். மேல்நிலை மனங்கள் வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே மனிதர்கள் வந்து நடைமுறை வாழ்க்கையை வந்து குறிப்பிடுகிறது. இந்த இடைநிலை மனம் அப்படின்னா நாம் உடனடியாக நனவுநிலைக்கு அடக்கக்கூடிய நிலை, நினைவுகள் மற்றும் அறிவு அப்படின்றாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரிப்பிட்டேஷன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தேவையான டைமுக்கு கொண்டு வரோம். அது சரியாக தவறான ஒரு முடிவெடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிம்பிளாக சொல்கிற மாதிரி தான் ஒரு பையன் வந்து ஒரு கடையில் இருக்கிற பொருளை பிடிச்சிருக்கிற பொருளை எடுத்து சாப்பிடலாம் போல் ஆசையாக இருக்கிறப்போ அந்த பணம் கொடுக்காமல் எடுக்கக்கூடாது, அது தவறு. பணம் கொடுக்காமல் எடுத்தால் அது வந்து தவறு, பணம் கொடுத்தா சரியான முறை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு போகிறாங்க சின்ன பையன். அந்த மாதிரி விஷயங்களை கூட இந்த மாதிரி நிலையில் தான் வரும். ஸோ இந்த நிலையில் வந்து சரி தவறு என்ன அப்படின்றத நம்ம வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இடைநிலை மனம் செயல்படுகிறது. மூன்றாவது நிலை வந்து அடிநிலை மனம் சப்கான்சியஸ். இதில் வந்து எண்ணங்கள், ஆசைகள் மற்றும் தூண்டுதல்கள் குறித்து நாம் விழிப்புடன் இல்லாமல் இருக்கும் இந்த நிலை மட்டம் தான் இந்த மூன்றில் வைக்கப்படுகிறது. இந்த பயம், வன்முறை, இந்த ஒழுக்கக்கேடு, இந்த தன்னலம், இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் சப்கான்சியஸ் மைண்டில் ரொம்ப அதிகமாக மனிதனுக்கு இருக்கும். இதை தான் வந்து இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு ஒரு சொல்கிறார், வகைப்படுத்துகிறாரு. மனதின் 3 படிநிலைகள் வந்து மேல்நிலை மனம், இடைநிலை மனம், அடிநிலை மனம். முதன்மை செயல்முறை வந்து சிந்தனை, இரண்டாவது செயல்முறையும் சிந்தனையாக தான் இருக்கும். இந்த லெவலில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, மனிதனுடைய மனதினுடைய 3 நிலைகளையும் இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களாக செயல்பாட்டில் இருந்து என்னென்னலாம் இருக்குது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்வாரு. இட்டுனா என்ன சார் அப்படின்னா, ஒன்று தேவை அப்படின்னு ஒரு குழந்தை தரையில் உருண்டு புரண்டு அடம் பிடிக்கிறான் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இட் அப்படின்னு சொல்லுவார். ஈகோ அப்படின்னா ஒன்று சரி இல்லை தவறு, இதை செய்யலாமா செய்யக்கூடாத ஒரு சரியான ஒரு அதாவது முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்.
அடுத்தது சூப்பர் ஈகோ அப்படின்னா வந்து அது ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்கும். இந்த 3 தான் இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோன்ட்டு அவர் வந்து ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ஃப்ராய்டுடைய வளர்ச்சி, உளவியல் வளர்ச்சி நிலைகள். முதல்ல அவர் ஆகும்போது செக்ஷுவல் ஸ்டேஜஸ்லாம் சொல்லுவாங்க, அவருடைய சைக்கோ செக்ஷுவல் ஸ்டேஜ்னு தான் சொல்லணும். என்னன்னா மொத்தம் 5 இருக்குது. இது வந்து நிறைய கொஸ்டினாக கேட்டாங்க. ஃப்ராய்டின் உளவியல் வளர்ச்சி நிலைகள் மொத்தம் வந்து சைக்கோ செக்ஷுவல் ஸ்டேஜ் வந்து மொத்தம் 5. இது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 ஓரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை 0லேருந்து 18 இதெல்லாம் கேட்காத கேள்வி. 0லேருந்து 18 மாதங்கள் வரைக்கும் இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து ஓரல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. குழந்தை எது கையில் கிடைச்சாலும் வாய்க்குள்ளே வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வந்து ஓரல் ஸ்டேஜ் அப்படின்றாரு. இது வந்து 0 to 18 மாதங்கள். இன்னும் கேட்கல, மேட்ச் த ஃபாலோவிங்காக வர வாய்ப்பு இருக்குது, இல்லை டெட்டில் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக இது மாதிரி கொஸ்டின் திரும்ப வரலை, அதனால் சொல்ல வரேன். செகண்டு அடல்ட் ஸ்டேஜ். இந்த 18லேருந்து 36 மாதங்களில் இருக்கிற குழந்தை வந்து இந்த தன்னுடைய கழிவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதை வந்து அவங்களே செய்ய முற்படக்கூடிய ஒரு செயல்பாடு மாதிரி 18லேருந்து 36 மாதங்களில் ஒரு முக்கியத்துவம் அளிக்கிறாங்க. இது அடல்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அது லேட்டன்சி ஸ்டேஜ் 3லேருந்து 6 வருடங்கள். 3 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ள இருக்கும்போது குழந்தைகள், ஆண் பெண் பிள்ளைகள் சக தோழர்கள் போல ஒன்றோடு ஒன்று இணைந்து மகிழ்ச்சியாக விளையாடுகின்ற ஸ்டேஜ் வந்து 3லேருந்து 6 வருடங்களில் லேட்டன்சி ஸ்டேஜ் அப்படின்றாரு. அடுத்ததாக வந்து பாலிக் ஸ்டேஜ் அப்படின்றது 6 வயதுலேருந்து பருவமடை வரைக்கும். அது இமிட்டேஷன் மெத்தடு. ஆல்பர்ட் பெண்டுலா சொல்கிற மாதிரி இமிட்டேஷன் மெத்தட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தங்களுடைய பிறப்புறுப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ 6 வயதுலேருந்து பருவமடை வரைக்கும் இது ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து லாஸ்ட் வந்து ஜெனிட்டல் ஸ்டேஜ் அப்படின்றது பருவமடைதல் துவங்கியது முதல். அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம ஜெனிட்டல் ஸ்டேஜ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட அடலன்ஸாக நம்ம ஆரம்பித்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்து பூப்பெய்தல் நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது பருவமடைதல் நிலையிலேருந்து மற்றது எல்லாமே எல்லா ஸ்டேஜ்லேயும் அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ், லைஃபோட லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ப்ராசஸ் ரன் ஆகுது. இதுதான் வந்து 5ஆவது சொல்லியிருக்காரு. பால் உணர்ச்சி நிகைகளை வந்து வலைப்படுத்தி மொத்த வகையில் எத்தனை கேட்டிருக்காங்க. 5ஆவது ஸ்டேஜ். அடுத்தது ஃப்ராய்டின் சிறந்த நூல்களில் சில. ஒன்று வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு மிகச்சிறந்த நூல் வந்து இன்டர்பிரேஷன் ட்ரீம்ஸ். அதாவது இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து ரொம்ப சிறந்த நூல். இது வந்து ரொம்ப அதிகமாக உலகத்தில் விற்பனை செய்யப்பட்ட நூல். அடுத்ததாக வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு அடுத்த சில நூல்களில் வந்து பியாண்ட் த ப்ளஷர் பிரின்சிபல்னு ஒரு புத்தகம் இருக்குது. அண்ட் அவுட்லைன் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். இது 3 புத்தகங்கள். அடுத்ததாக ட்ரீம் சைக்காலஜி ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு. அடுத்து சைக்கோ அனாலிசிஸ் இந்த புத்தகம் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து சிக்மண்ட் இன்னொன்று வந்து தி ஈகோ அண்ட் தி இட் அப்படின்ற புத்தகமாக எழுதியிருக்காரு. அண்ட் அவுட்லைன் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ்ன்ற புத்தகமாக எழுதியிருக்காரு. ஸோ இந்த 2019 எந்த மாதிரியான வினாக்களை வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம பார்க்கணும். உலக கோட்பாட்டின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு எந்த நாட்டை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியும். ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். ஒடிபஸ் சிக்கல் மற்றும் எலக்ட்ரா சிக்கலை கூறியவர் யார்? இது சிக்மண்ட் ஃப்ராய்டு. எலக்ட்ரா சிக்கல் யாருக்கு ஏற்படுது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒடிபஸ் சிக்கல்னால் ஒரு ஆண் குழந்தை தாயோட மடியிலேயே இருந்தால் அது ஒடிபஸ் அல்லது இடிபஸ் சிக்கல்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் குழந்தை வந்து தந்தையோட மடியை மார் மீது எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டாலாம் இது எலக்ட்ரா ப்ராப்ளம் பெண்களுக்கு ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது கீழ்கண்ட எந்த நூலில் சிக்மண்ட் ஃப்ராய்டு எழுதவில்லை என்று ஏற்கனவே இருந்த புத்தகங்கள் வந்து ஒரு கிணாக்களாக வரலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து சைக்கோ செக்ஷுவல் ஸ்டேஜை வந்து வரிசைப்படுத்துங்க. இதுவரை கேட்காத கேள்வி, நீங்கள் நோட் த பாயிண்ட். இது வரைக்கும் லைனாக ஓரல் ஆனல் அப்படின்னு நீங்கள் லைனாக வரணும். ஸோ ஜெனிட்டில் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி கேட்கலாம். ஏஜ் முறைப்படி வரிசைப்படுத்தணும் கேட்கலாம். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு சிக்மண்ட் ஃப்ராய்டுடன் பணியாற்றியவர்கள் யாரா அப்படின்னு கேட்பாங்க. சர்க்காட் வந்து பிரேவர் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து 1899 வெளியிட்ட நூல் எதுன்னு கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். 899 வெளியிட்ட நூல் எது அப்படின்னு கேட்டால் இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கலாம். இட் ஈகோ சூப்பர் ஈகோ வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம். விலங்குணர்ச்சி தன்மை கொண்ட மனம் எதுன்னு கேட்டால் இட்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு இருந்த நாடு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள். இந்த மாதிரி சிந்தித்து இதுக்கெல்லாம் விடைகளை நம்ம சரியாக முறையாக வரிசைப்படுத்தி படித்தோம்னா ஸோ வர வேண்டிய டெட் பேப்பர் 1 and 2லையோ பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஜிடிஆர்பி தேர்வுகளையோ நாம் நினைக்கிற மாதிரி சரியான மதிப்பெண்ணை பெறலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.